வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. பார்வோன் கைக்கு விடுத்து மீத்த பஸ்காட்டு குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீத்த பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. செங்கடலை வழி திறந்த சீயோன் நாயகனே. செங்கடலை வழி திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாதுகாத்த பராமரித்தீரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தீரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன். சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன். யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும்
வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாருங்க, இதை வாசிக்கிறோம். எலியா என்கிற ஒரு மனிதன், அவர் ஜெபித்த போது வானத்திலிருந்து என்ன இறங்குச்சு? அக்கினி இறங்குச்சு. வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கின உடனே இதை பார்த்த ஜனங்கள், அதுவரைக்கும் பாகாலுதான் தெய்வம் என்று சொன்ன வாய்கள் அதை பார்த்த உடனே கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் தங்கள் வாயிலே அறிக்கையிட்டார்கள். ஆமே. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எலியாவை போல ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி கிடையாது. அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கின பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள். மொத்தம் எத்தனை பேரு? கணக்கு தெரியல. 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள், மொத்தம் 850 தீர்க்கதரிசிகள் அங்கே நிற்கிறாங்க. அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கின உடனே எலியாவை எதிர்த்து நின்ற எல்லா பேரும் அன்னைக்கு ஒரே நாளை மடிந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது அக்கினி ரொம்ப முக்கியம். உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளணும்னா பரிசுத்த அக்கினி ரொம்ப, அந்த பரலோக அக்கினி முக்கியம். அதனால தான் இயேசு சொன்னார், பூமி மீது நான் அக்கினியை போட வந்தே, அது இப்போது என்ன செய்யணும்? பற்றி எரிவதாக. சகரியால பார்க்குறோம், தம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? அக்கினி மதிலா இருக்கிறாராம். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். நம்ம போல எல்லாமே பாடுள்ள, அதான் யாக்கோ, நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவர் செபித்த போது வானத்தை கிழித்து என்ன இறங்கி வந்துச்சு? அக்கினி இறங்கி வந்தது. பாருங்க, நீங்கள் அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அந்த சூழ்நிலையெல்லாம் புரியணும். ஒரு ஆள் 850 பேர், அவங்க பக்கம் ராஜா ஆகாப்பு நிற்கிறேன், ஏசபேல் நிற்கிறா, ஒரு பக்கம் ஜனங்கள் எல்லாம் நிற்கிறாங்க. எலியா வைராக்கியமாக நின்று கர்த்தர்தாயா தெய்வம் சொல்லி அந்த நிரூபிக்கிறதுக்கு வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்மேல் பர்வதத்தில் அன்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தருக்காக நின்றான். அப்பேற்பட்ட மனுஷன்தான், வைராக்கியமான மனுஷன்தான், தைரியமான ஆளு, தீர்க்கதரிசி தான். அதற்கு பிறகு நம்ம வாசிக்கிறோம், பயந்துட்டார். எடுத்தவங்க வாசிக்க 1 ராஜாக்கள் 19:4 பயந்துட்டார். அவளை பயந்துட்டார். வாசிங்க. சமுத்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, வல்லமையான தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர், 850 பேர் நிக்கல, தனியா நின்று அக்கினியை இறக்கினவர் இப்ப எப்படி ஆயிட்டாரு? பயந்து நடுங்கி ஒரு சூரச்செடியில போய் படுத்துட்டார். சூரச்செடியில படுத்துட்டு என்ன சொல்றாரு? என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நிறைய பேர் நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு காலத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துருவான், அதை பேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தைரியமா இருப்பான். எந்த இதனால் வரட்டும் அப்படின்னு நம்ம நிற்கிற ஆளுங்க இன்னைக்கு என்ன ஆகிட்டோம்? சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணிடுறோம்? நம்மளும் பயப்படுறோம். அப்படி நம்ம நிலைமை ஆயிடுச்சு. எலியா போல நம்ம தைரியமாக இருந்த ஆளுங்க தான், எதனாலும் பார்ப்போன்ற ஆளுங்க இன்னைக்கு சின்ன சின்ன பார்த்தா நம்மளுக்குள்ள ஒரு பயம் எல்லாம் வந்துடுது. எலியா யாருக்கு பயந்தாரு? ஏசபேலுங்க ஒரு பெண்ணுக்கு பயந்தார். அந்த அம்மா என்ன சொல்லிருச்சு? நாளைக்கு இன்னாரம் உன் உயிரை எடுத்துருவேண்டா, நீ செத்துருவேன்னு சொல்லிடுச்சு. 850 தீர்க்கதரிசிக்கு முன்ன நின்ன எலியா, வானத்திலிருந்து அக்கினியை இறங்கின எலியா ஒரு பெண்ணோ பேச்சை கேட்டு பயந்துட்டார். அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டு பயந்து நடுங்கி எங்க போய் படுத்துட்டாரு? சூரச்செடியில போய் பயந்துட்டாரு. ஒரு மனுஷியோட வார்த்தை எலியாவுக்கு பயமும் நடுக்கமும் பிடிச்சிச்சு. ஒருவேளை நம்மளுக்கு அப்படிப்பட்ட பயங்கள் வரலாம். ஒருவேளை டாக்டர்கள் சொல்லலாம், இது குணமாகாது, உனக்கு இந்த வியாதி கடைசி வரைக்கும் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், பார்த்துக்க சீக்கிரமே, அப்படி இப்படி சொல்லலாம். டாக்டர்கள் பயமுடுத்தலாம். ஒருவேளை சில பேர் உங்களை சொல்லலாம்,
எப்படி வாழ போறேன்னு பார்க்குறேன், உன் குடும்பம் எப்படி நடத்த போறேன்னு பார்க்குறேன், பார்க்கத்தானே போறேன். சில மனிதர்கள் நம்மளை என்ன பண்ணலாம், பயமுறுத்துற மாதிரி பேசலாம், வேலை செய்கிற இடத்துல சொல்லலாம், நீ எப்படி இங்கே கடைசி வரைக்கும் வேலை பார்க்குறேன்னு பார்க்குறேன். சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமாக பேசலாம். எலியாவும் அப்படிப்பட்ட ஆளு தான். சூழ்நிலை பயமுடுத்தலாம் பாருங்க, எல்லாம் நம்மளை பயமுடுத்தலாம். எலியாவும் அப்படிப்பட்டவர் தான், பயந்தங்கொழி தான். 3 வருஷம் ஜெபம் பண்ணி மழையை இல்லாதபடி ஆக்கி பெரிய பஞ்சம், திரும்பவும் வானத்தை சாவியை போல திறந்து மழையை வருக பண்ண தேவனு எலியா பேரை சொன்னா காட்டில் இருக்க சிங்கம் கூட என்ன பண்ணும், பயப்படும். அவளை வல்லமை உள்ள தீர்க்கதரிசி இப்ப எலியா எதை மாதிரி ஆயிட்டாரு, எலியா மாறிட்டாரு. எலியா புளிய போல இருக்கிறவர் எதா மாறிட்டாரு, நம்மளும் அப்படித்தான். ஒரு காலத்துல புளிய போல இருந்து நம்ம இப்ப எப்படி ஆயிட்டோம், பூனை மாதிரி ஆயிட்டோம். எலியா மாதிரி தைரியமா இருக்கிற சூழ்நிலைகளை எதிர்க்கு நம்மளால பேஸ் பண்ண முடியாத நிலைமையில ஆயிட்டோம் பாருங்க. அதை தான் இங்க போட்டிருக்கு. அவ்வளோ வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, யாருமே நெருங்க முடியாத ஒரு எலியா இப்ப எங்க போய் படுத்துட்டாரு, பிரச்சனை. ஒரு அம்மாவுடைய பயமுடுத்தலுக்கு பயந்து போய் நேர போய் என்ன பண்ணிட்டாரு, படுத்துட்டார். வேதத்துல நீங்க நிறைய பயந்த பரிசுத்தவான்களை பார்க்கலாம். இயேசுவை பிடிச்சிட்டு போறாங்க. ஒரு அம்மா வந்து கேட்குது, நீ இயேசுவோட இருந்தாலும் தானே பேதுரு கேட்டேன். பேதுரு என்ன சொன்னானா, பயந்து போய் உயிருக்கு பயந்து என்ன பண்ணிட்டாரு, இயேசுவ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வேதத்தில் போட்டிருக்கு, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டானா. சபிச்சானா இயேசுவ, அப்புறம் என்ன செஞ்சுட்டானா, சத்தியமாமா அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாதுமா, 3 வருஷம் கூட இருந்தவன் சபிக்கிறான். எப்படி சபிக்கிறான், அந்த மரியாளுக்கு பிறந்த அந்த அப்பா இல்லாத அந்த கனவு இல்லாம தப்பா சபிக்கிறாங்க பேதுரு. அது டீசெண்டா எழுதியிருக்கு, சபிச்சான்னு எழுதியிருக்கு. ஆனா எப்படிலாம் சபிச்சான் தெரியுமா பேதுரு, சபிக்கிறான், 2வது சத்தியம் பண்றான். ஏன், பயம். எங்க சொன்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, இயேசு மாதிரி கொன்றுவாங்கன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்து பார்க்குறோம், விசுவாசத்தின் தகப்பன் யாருங்க, பேசுங்க கொஞ்சமா பேசுங்க. ஆபிரகாம். ஆபிரகாம் பெரிய பயந்தவங்களி. நேரம் எங்க போனாரு, எகிப்துக்கு போறாரு மனைவியை கூட்டிட்டு. அங்க போய் பார்க்குறாரு, எங்களுக்குள்ள தெய்வ பெண்ணு மனைவியை கூப்பிட்றாங்க. ஆமா அங்க வா சாராளுங்க ஓடியா, யாராச்சும் நீ என்னைய கேட்டா நீ என்ன சொல்லிடு, என்னை புருஷன் என்னை கணவன் சொல்லிடாத, நீ என் தங்கச்சின்னு சொல்லிருன்னு சொல்லிட்டாரு. மனைவியை பார்த்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு, நீ மனைவின்னு சொல்லிட்டேன்னா என்னை கொன்றுவாங்க, அதனால சகோதரின்னு சொல்லிட்டார். பாருங்க, சாரா பாரு பெரிய பயந்தோழி மனுஷன் தான் ஆபிரகாம். ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் யோபு ஒரு மனுஷனை பார்க்குறோம், நல்ல காலையிலேருந்து ஜெபிக்கிற மனுஷன், நல்ல ஆண்டவருக்காக உத்தமமும் சன்மார்க்கமும் நீதிமானுமா இருந்த மனுஷன். ஆனா பாருங்க, அவருக்கு ஒரு பயம், அவருக்கு ஒரு சின்ன அநேக பிள்ளைகள் இப்படி போயிடுவாங்களோ, நம்ம பிள்ளைகள் இப்படி ஆயிடுவாங்களோ குறித்து பயம் வந்தோடனே, அதனால சொன்னேன், பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு அஞ்சின் எனக்கு வந்தது. யோபுல ஒரு வசனத்தை வாசிங்கன்னா, ஒரு அருமையான வசனம், யோபு 4:13-14. எலிப்பாஸ் என்ன சொல்றான்னு பார்ப்போம், பயத்தை குறித்து எப்படி பேசுறான்னு பார்ப்போம். வாசிங்களேன், யோபு 13:14. அயர்ந்த நித்திரை இருகையில், நல்லா பாருங்க, மனுஷன் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ராத்திரி தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. என் உடல் மயிர். அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்து என் உடலின் மயிர் சிலிர்த்தது. பாருங்க, ராத்திரியில தூங்கையில எலிப்பாஸ் சொல்றாரு, ராத்திரியில தூங்கையில என்ன உண்டாகுதான், தரிசனங்கள் உண்டாகும் போது அழகா அங்க போட்டிருக்காரு ராத்திரியில என்னென்ன நடக்கும்னு. போன வாரம் நம்ம எடுத்த வேடனுடைய கண்ணியில இரவில் உண்டாகும் பயங்கரம் எடுத்தோம். நான் அடுத்த வாரம் அந்த 2வது பாகத்தை தொடர்றேன். இப்ப பாக்குறேங்க, இங்கே சொல்றாரு, அயர்ந்த நித்திரை இருங்கள், ராத்திரி பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது. நீங்க படுத்திருக்கும் போது, எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் தெரியல, நீங்க படுத்திருக்கும் போது நீங்க யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே படுத்திருப்பீங்க. பார்த்துறீங்களா? எத்தனை பேர் அதை உணர்வீங்க? காலைல இருந்துச்சு பார்ப்பீங்க, என்னடா நம்ம யார்கிட்டயே பேசிக்கிட்டே இருந்தோமோ, தூக்கத்தில் என்னமோ செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னே
சில தரிசனங்கள், அதான் சொப்பனங்கள் வரும்போது அதில் சில உருவங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உண்டாகும்போது திகிலும் நடுக்கமும் சில பேர்த்த என்ன பண்ணுமா, பிடித்து எலும்புகளெல்லாம் என்ன பண்ணுமா, நடுங்கி ஒரு ஆவி எனக்கு முன்பாக கடந்தது, என் உடல் மயிர் செலுத்தது. இது ஒரு பயம். இது எதை குறிக்குதுன்னா, சொப்பனங்களில் சில காரியங்கள் உங்கள் குடும்பத்தை குறிச்சோ உங்கள் சில காரியங்கள் வரும்போது அந்த சொப்பனத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, யோபு கதை தான். யோபு அப்படித்தான் ஒரு சொப்பனத்தை கண்டுட்டார். பிள்ளைகளாம் சாக போகிற மாதிரி கண்டுட்டாரு. அதவே நினச்சி 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 வாழ்கிறாரு. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அந்த பயம் பாருங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, பயமானது எப்படிப்பட்டது, வேதனை உள்ளது. ஏங்க, ஒரு மனுஷனுக்கு பயம் இருந்தால் அந்த பயமே அவனை கொன்றுங்க. டாக்டர்கள் சொல்கிறாங்களா ஒரு காரியம் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, இல்லை இப்படி ஆகாது, இப்படி ஆகும். அதுதாங்க பயத்துக்கு எதிராக இருக்கிற விசுவாசம். பயத்துக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டால் விசுவாசம். பயம் எப்போதும் நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க, தரிசனங்கள பலவித தோற்றங்கள் வந்து நம்மளை பயமுடுத்தும். நம்ம என்ன நினைப்போம், இப்படி ஆயிடுச்சே, இப்படி வந்துருச்சே, நம்ம பிள்ளை இப்படி அப்படி பலவித சொப்பனங்கள் வரும். நான் வெளிப்படையாக சொல்லலை, பலவித சொப்பனங்கள் வரும்போது அதை நினைக்காதீங்க, அதை அப்படியே கடந்து போயிருங்க. அதை நினச்சி நினச்சி பிசாசு வைக்கிற பெரிய தந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுப்பேன். அந்த பயம் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் யாரு தான் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும்? பிசாசு தான் கிரியை செய்ய முடியும். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க போகிறீங்களா? அதனால தான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விசுவாசம், ஆண்டவர் எது வந்தாலும் ஆண்டவரை நம்புவேன் அப்படின்றது நம்ம நம்பிக்கை பாருங்க. அதுதான் பயம். நம்ம திரும்பவும் பயப்படுற ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்கிற சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்ம ஏசப்பா அப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. பயமானது நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். எவ்வளவு பெரிய தைரியசாலியும் ஒரு பயம் வந்துருச்சுன்னா அந்த பயம் நம்மளை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். பயப்படாதீங்க, எது குறிச்சும் பயப்படாதீங்க. பாருங்க, அதான் எலிப்பா சொல்றாரு, அது அழகா அந்த வசனம் போட்டிருக்கு, என் ஒரு ஆவி எனக்கு முன்பாக கடந்தது, என் உடல் மயிர் செலுத்தது, அது ஒரு உருவம் போல என் கண்களுக்கு உண்டானது, அது இன்னதென்று விளங்கவில்லை. பார்த்தீங்களா? இதுதான் சொப்பனங்களில் உண்டாகிற நம்ம தரிசனங்கள். நான் சொன்னேன் போன வாரமே, பகலெல்லாம் உங்களுடைய சரீரம் உங்களுடைய ஆத்மா யார் கண்ட்ரோலில் இருக்கும்? போன வாரம் சொன்னேன்ல, உங்ககிட்ட இருக்கும். உங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பகல் பூரா செய்யலாம். ஆனால் இரவு வந்தவனே உங்கள் கையில் உங்கள் ஆத்மா இருக்காது, உங்கள் சரீரம் இருக்காது. இரவு வந்தவனே 2 பேரும் உங்களை பொறுப்பெடுப்பாங்க. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாஸ். நீ நல்லா செபித்து நல்லா படித்து நல்ல அபிஷேகம் உனக்கு அப்படி இருந்துச்சுன்னா இரவு நேரத்தில் தேவன் உன்னை பொறுப்பெடுப்பார். அதை விட்டுப்பட்டு நீ எதுவுமே செய்யாமல் நீ சினிமா படம் பார்த்துக்கிட்டு அதை படம் பார்த்துக்கிட்டு படுத்துட்டேன்னா பிசாசு பொறுப்பெடுப்பான். அதனால தான் இரவில் பலவிதமான சொப்பனங்கள். நான் சொன்னேன், கெட்ட சொப்பனங்கள், அருவருப்பான சொப்பனங்கள் எப்போ வரும்னு சொன்னேன்? 3 மணி 4 மணி அந்த டைம் தான் அந்த இடத்துல தான் அதிகாலை விடுவெளி மகன் அவன் தான். அதனால தான் நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் கதவை எப்போ திறக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். சொர்க்க வாசல் கதவை எப்போ திறக்குன்னுவாங்க? 3-4 மணி. அந்த டயத்தை தான் நானும் சொல்கிறேன். அதுதான் பிசாசு கட்டவிழ்க்கப்படுகிற நேரம். அந்த நேரத்தில் வெளியில் சொல்ல முடியாதுங்க. பல வேறு வாலிபர்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா சொப்பனம், தாங்க முடியாத சொப்பனம். என்ன தம்பி சொப்பனம் அப்படின்னு கேட்டால் வெளியில் சொல்ல முடியலை, உங்கள்கிட்ட தான் சொல்கிறீங்கய்யா அப்படின்னா. சொல்லு, என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக இருக்கிற மாதிரி சொப்பனம், எங்கள் அக்கா கிட்ட தப்பாக இருக்கிற மாதிரி சொப்பனம், வாலிப பிள்ளைகள் சொப்பனம், வெளியில் சொல்ல முடியலை. ஐயா இப்படி சொப்பனம் எதுக்கே எங்களுக்கு வருது? அப்போ நான் சொல்லுவேன், தம்பி நீங்கள் எதை அதிகமாக பார்க்குறீங்க? அதெல்லாம் தவறுங்க தம்பி. இல்லை நான் பார்க்கல, நீ பார்க்காம எதுவும் வராதுப்பா சொப்பனத்தில். நீ எதை அதிகமாக பார்க்குற, எந்த அருவருப்பான காரியத்தை அதிகமாக பார்க்குற, அதெல்லாம் விட்டுரு, பரிசுத்தத்துக்கு வா. பாருங்க, அப்படி சில பேர்
விடுதலையாக இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க அது ஜெபம் பண்ணால் சரியா கிடையாதுங்க, ஜெபம் பண்ணால் சரியாகாது, தூக்கி எடுக்கணும் அவங்கள, அதுலேருந்து தூக்கி எடுக்கணும். ஏன் கொல்கத்தாவில் கல்லூரி மாணவி ஏன் கற்பழிக்கப்பட்டான்னு சொல்லுங்க. அவன் அந்த சஞ்சய் என்ன என்ன அவன் கொடுத்துருக்கான், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். படிச்சிங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்களா சிஸ்டர்? அவன் செல்லு பூரா ஆபாச படங்கள் தான் அதிகமாக இருக்குமா. அதில் பார்த்து பார்த்து என்ன செய்யணும் தெரியாமல் இந்த பெண்ணை 18 வயசு, அந்த பெண்ணுக்கு 21 வயசு நினைக்கிறேன், கொன்னுட்டாங்க பாவி பையன். இதெல்லாம் ஏன் கேட்குறீங்களா? நம்ம அதை தான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அதனால தான் நிறைய வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க 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 ஏதாச்சும். ஏன் வாலிபர்கள் வாலிபர்கள் அதிகமாக சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு பிடிக்காது. இங்கே வந்தால் பரிசுத்தமாக சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் போனால் அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அங்கே போனால் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், கூத்தாடிக்கலாம். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஆண்டு. அதனால தான் அங்கே இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கான்? விசாலமா. இன்னைக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கும், உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நீ மரிச்ச உடனே அன்னைக்கு தான் நீ வேதனைப்படுவ. பிசாசு அது கண்ணியில் பார்த்துருவோம். அடுத்த வாரம் கண்ணி வேடனுடைய கண்ணியில் பார்ப்போம். அப்போ பாருங்க, இங்கே போட்டிருக்கு பயம் எப்படிப்பட்டதுன்னா வேதனை உள்ளது. யோவுக்கும் பயம். யோவுக்கெல்லாம் என்ன பயம் கேட்டேன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினச்சி 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 ஒருத்தர் வந்து ஓடி வந்து சொல்றியா அவன் 10 பிள்ளை செத்து போச்சுனோடனே யோபு கொஞ்சம் கூட என்ன ஆகலை, அழுகலை. என்ன சொன்ன அவன் என்ன சொல்றியான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு. பார்த்தீங்களா, அவன் எதை நினச்சி பயந்தானோ அதுதான் நடந்துச்சு. சிலர் சொல்லுவாங்க, சில பேர் ஆலோசனை கேட்பாங்க, நைட்டு சொப்பனை நான் இப்படி கண்டேன். அவங்க எம்பிபிஎஸ் படித்த மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. கேட்காதீங்க, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்காதீங்க யார்கிட்டையும். சொப்பனத்தை கண்டீங்கன்னா அந்த சொப்பனத்தோட ஜெபம் பண்ணி ஆண்டவரே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், எனக்கு இப்படி சொப்பனம் வந்துருக்கு கடந்து போங்க. சில பேர் இருக்கிறாங்க அதிக பிரசங்கின்னு தெரியுமா உங்களுக்கு? அதிக பிரசங்கின்னு யாரும் தெரியுமா? அதிக பிரசங்கி எல்லாத்துலயும் தேவையில்லாம தலையிடும். சோத்திரம் அப்படின்னு போவாங்க வீட்டுக்குள்ள. உங்களை குறித்து நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். அவங்கள போய் பயமுறுத்துற மாதிரியே சொல்றது. கண்டா கூட நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லாத, ஜெபம் பண்ணு. உனக்கு ஒரு சொப்பனம் காமிச்சா நீ ஜெபம் பண்ணு. அதுக்கு தான் உன்கிட்ட காமிச்சாரு. இங்க எனக்கு நிறைய காட்டுறாரு ஆண்டவர். நான் அதெல்லாம் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா அவங்க பயந்துருவாங்க. ஒரு முறை நானும் எங்கள் பெரிய பாஸ்ட்டும் ஒரு வீட்டில் வீடு கட்டி அவங்க ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க. முத அந்த வீடை கட்டி கதவை திறந்து உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வரான். வெளியில் வந்தோடனே அவர் பாஸ்டர் சொல்கிறார் என்கிட்ட, குமார் நான் ஜெபம் பண்ணனே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கருத்த ஒரு ஆவி வெளியே போச்சுன்னாரு. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்கன்னாரு. ஆமாம் உனக்கு தெரிஞ்சுச்சான் கேட்டார். இல்லையே நான் தெரியலையேன்னாரு. ஏன் அவங்க வீட்டுக்காரன்ட்ட சொல்லலையான்னு கேட்டேன். சொல்லக்கூடாதியா, சொன்னேன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, வீடவே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. பயமுறுத்துகிற காரியத்தை நம்ம என்றைக்குமே யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சில பேர் போய் உங்களை குறித்து ஒரு தரிசனம் கொடுத்தாரு, உங்கள் வீட்டு முன்னாடி பேய் நிற்கிற மாதிரி, நாக்க தொங்க போட்டு நிற்கிற மாதிரி, நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நைட்டில் 1 பாத்ரூமா வந்து கூட என்ன பண்ண மாட்டாங்க, எந்திரிச்சு வெளியே போக மாட்டாங்க. ஏன், நாக்க தொங்க போட்டு நிற்கிதாம்டா பண்ணுவாங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா தான், அந்த அம்மா போய் சொல்லியிருக்கு, உங்களை குறித்து எனக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் காமிச்சாரு. நைட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஒரு பெரிய உருவம் உங்கள் வீட்டு முன்னாடி, சர்ப்பத்தின் ஆவி டே நிற்கிது அப்படின்னு. அந்த ஆள் ஏற்கனவே பயந்தோழி. அந்த ஆள் பார்த்து அது வரைக்கும் 1 பாத்ரூமுக்கு நடிச்சாமல் தெரிஞ்சு போவாராம். அன்னைக்கு பார்த்தா எந்திரிச்சே போகலையாம். அட்டைக்கு மனுஷன் விடிய இருந்து அப்படியே இதாயிட்டான். அடிச்சா கேட்டாராம். ஏன் கேட்டாராம். அப்போ சொன்னாங்களாம், அவர் சொன்னாராம் மனைவிட்ட, ஏம்மா நைட்டு எனக்கு 1 பாத்ரூம் வந்துச்சு, நான் வெளியிலேயே போக முடியல. ஏங்க, நைட்டு சலுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, ஒரு ஆவி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்களா, ஐயய்ய தம்பி
நான் தான் என் பிள்ளையை தொட்டியில் போட்டு என் பிள்ளைக்கு காலில் கொலுசு இருந்துச்சா அப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த தான் அவனை கேட்டுருக்கு, சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு. அட பாவிகளா இல்லைங்களா? ஒருத்தவங்கள என்ன பண்ணக்கூடாது, பயமுடுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு சொப்பனம் கண்டா அதை என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். சரி, செய்திக்கு நேரம் போகிறோம். அப்போ பாருங்கள், எலியா நம்மை போல பயமுள்ள மனுஷன்தான், ஆனால் எப்படி இருந்தார், பெரிய காரியங்களை சாதித்தார். வேதத்தில் பல பயந்தாங்குள்ள மனுஷருங்கள்லாம் ஆண்டவர் இறங்கி பேசினார். எடுங்களேன், நான் ஒரு 2 வசனத்தை காட்டிட்டு சீக்கிரம் செய்தியை முடிக்கிறேன். பயந்தவங்க ஆண்டவர் நேரடியாக பேசினார். 18 சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து இருங்க. ஆபிரகாமே பயப்படாதே, மகாபெரிய வசனத்தை எழுதலையா? 15 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உன் மகா பெரிய பலனுமாய் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நேரடியாக பேசுறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை குறித்து பயம். நைட்டெல்லாம் தூங்க முடியல ஆபிரகாமுக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ அந்த பயத்தில் ஆபிரகாம்னால தூங்க முடியலை. சில நேரம் நம்மளுக்கு அப்படித்தானே, பயம் வந்துச்சுன்னா நைட்டெல்லாம் தூங்க முடியாது. என்ன பயம் ஆபிரகாமுக்கு கேட்டிங்கன்னா, பாருங்களேன், 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த 5 ராஜாக்கள் சேர்ந்து 4 ராஜாக்களுக்கு கப்பம் கட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? 4 ராஜாக்கள் இருக்கிறாங்க, 5 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த 5 ராஜாக்கள் சேர்ந்து 4 ராஜாக்கள் கப்பம் கட்டுறாங்க. இப்போ இந்த 5 ராஜாக்கள் பேசுகிறாங்க, நம்ம ஏன் கிட்ட கப்பம் கட்டணும், நம்ம யுத்தம் பண்ணி ஜெபம் அவங்கள ஒன்றுமெல்லாம் ஆய்க்கிறேன்னு சொல்லி இந்த 5 ராஜாக்கள் போய் 4 ராஜாக்கிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிச்சுறாங்க. இப்படி ஜெயிச்சுட்டு போவேல அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயில. இதில் யாரை பிடிச்சா, லோத்தை பிடிச்சிட்டு போகிறாங்க. லோத்தை பிடிச்சிட்டு போனோடனே ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அண்ணன் பையனை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே, இவருக்கும் அந்த 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எவனை பிடிச்சாலும் இவனுக்கு என்ன, இவர் ஏன் சண்டைக்கு ஒரே காரணம் யாரு, லோத்து மாட்டிக்கிட்டே. அதனால தான் சண்டைக்கு, இல்லாட்டி சண்டைக்கே போயிருக்க மாட்டார். அதனால தன்னுடைய வேலையாளுக்கெல்லாம் கூட்டு போய் அங்கே சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் மீட்டுட்டு இப்போ படுக்கிறாரு. இவருக்கு ஒரே பயம், என்னது, பெரிய ஆட்கள் மேலே கையை வச்சுட்டோம், திரும்பி என்ன மாதிரி பண்ணிடுவாங்களான்னு சொல்லி பயந்து நடுங்கி நைட்டு பூரா தூங்காமல் இருக்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே பயப்படாத, நான் எப்படி இருக்கிறேன், உனக்கு நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறேன், பெலனா இருக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, பயப்படாதீங்க. எலியா நம்மை போல ஒரு பயந்தாங்கொழி தான், ஆனா கர்த்தர் அவனை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். எப்படி இந்த எலியாவுக்கு இந்த தைரியம் வந்துச்சுன்னா, நான் சொல்றேன், எலியாவு மேல் இருந்த அந்த அபிஷேகம், அல்லேலூயா, எலியாவு மேல் இருந்த அந்த வல்லமை, அந்த கடைசி நாட்களில் மல்கியாசுக்கு நான் எலியாக்களை என்ன பண்ண போகிறேன், எலும்ப பண்ணுவேன். பாருங்க, உங்களுக்குள்ள அந்த எலியாவின் அபிஷேகம், அந்த வல்லமை வேணும். அப்படி இருந்தாதான் உங்கள் சொந்தம், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, நீங்களாம் கர்த்தர் தான் தெய்வம் என்பதை என்ன பண்ண முடியும், நிரூபிக்க முடியும். இல்லாட்டி நம்ம அவங்க பக்கத்தில் நம்ம அவங்கள கூட்டி கூட சேர்க்க முடியாது. நீங்கள் சொன்னால் கூட பாருங்களேன், ஒருத்தர்லாம் இருக்கிறாரு, எழுது படிக்க தெரியாத, மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணி போய் நின்னா பிசாசு அவரை பார்த்து அலறி ஓடுமா. அல்லேலூயா, பார்த்தீங்களா? அதுதான் அக்கினி, அந்த பரிசுத்த ஆவி அக்கினி. அதனால தான் சொன்னார், நீங்கள் அந்த ஆவியா, அந்த அக்கினியை நீங்கள் என்ன பண்ணணும், நம்மெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். அது எப்படி பெற்றுக்கொள்ளுது, பலிபீடத்தில் மேல் பலிபீடத்தில் உன் அக்கினி எப்போது என்ன பண்ணணும், எரிந்து கொண்டு இருக்கணுமா. எப்பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி, அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருந்தா, நான் சொல்றேன், உங்களை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நினைக்கிறீங்களா நம்ம இனி என்ன செய்ய முடியும், நம்மளாம் வேலை பார்க்க முடியாது, நம்ம அப்படி செய்ய முடியாது நினைக்கிறீங்க? அதெல்லாம் வேணாம். உங்களுக்குள்ள மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்தாவின் வல்லமையை வாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தாங்க ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்கள் நான் யாரை எலும்ப பண்ணுவேன், எலியாவை என்ன பண்ணுவேன், உங்க மேல அபிஷேகம், உங்க மேல அந்த அக்கினி இருந்துச்சுன்னா எந்த பிசாசும் உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த பிசாசும் உங்க குடும்பத்தை சிதறடிக்க முடியாது. உங்க மேல அந்த வல்லமை இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட
மனிதருக்கு விரோதமாக தான் யார் போராடுவானா? ஏசபேல் ஆவி போராடும். யார் போராடுவா? எசபேல் ஆவி. ஏசபேல் ஆவி. இந்த எசபேல் ஆவியை பற்றி வெளிப்படுத்தினதை சொல்லியிருக்கு. 2:20 வாசிங்களேன். இந்த எசபேல் ஆவி எப்படிப்பட்ட ஆவி, இன்னைக்கு எப்படி அது குடும்பத்தில் கிரியை செய்யுது. 2:20 வெளிப்படுத்த 2:20 வாசிங்க. 2. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசேபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போஷித்து அவர் வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாருங்க, இந்த ஏசேபேலை குறித்து சொல்லுகிறது. அந்த ஆவி எப்படிப்பட்டால்னா ஒரு வேசின் ஆவி. அது எப்படிப்பட்ட ஆவினா ஒரு கள்ள தீர்க்கதரிசின் ஆவி. ஏசேபேல் எப்பொழுது அவள் இஸ்ரவேல் தேசம் வந்த ஆட்சிக்கு வந்தாலோ பாகால் வழிபாட்டை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த முறைமைகளை நிறுத்தி அந்த பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டுனான். அங்கே பாருங்க, அப்போ யார் ஏசேபேல்? நீங்கள் கேட்கலாம், அந்த ஏசேபேலோட ஆவி இப்போ கிரியை செய்தா? இன்னைக்கும் கிரியை செய்யுது. எப்படி பாஸ்டர்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய உறவிலிருந்து உங்களை பிரிக்கிறதெல்லாம் யாரு தான்? ஏசேபேல். உங்களைய கர்த்தருடைய உறவிலிருந்து, ஜெபத்திலிருந்து, கர்த்தருடைய சபையிலிருந்து உங்களை பிரிக்கிறதெல்லாம் என்ன ஆவி? ஏசபேல் ஆவி. எதெல்லாம் உங்களை பிரிக்குதோ அதெல்லாம் ஏசபேல் ஆவி தான். கர்த்தரை விட்டு உன்னை தூரமா போக வைக்குதோ அதெல்லாம் ஏசபேல் ஆவி. இந்த ஏசபேல் வந்த பிறகு என்ன செய்தானா, அவன் நிறைய கர்த்தரை ஆராதிக்கிற விட்டு விட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் பாகாலை பின்பற்றுறாங்க. இன்னைக்கு அந்த ஆவி சபைக்குள்ள கிரியை செய்யுது. இன்னைக்கு வீடுகளில் கிரியை செய்யுது. கணவன் மனைவிக்கு நல்ல ஐக்கியம் இல்லையா? பிள்ளைகள் வளர்ந்து இத்தனை நாள் நம்ம சொல் பேச்சை கேட்டு வேறு மாதிரி போதா? இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற எந்த ஆவி? ஏசபேல் ஆவிகள். எலியா எப்படி வைராக்கியமா இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பாகாலுக்கு போனப்போ வைராக்கியமா எழும்பி எப்படி ஜனங்களை மறுபடியும் கொண்டு வந்தானோ, உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா திரும்பி போனவர்களை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம்? கொண்டுட்டு வரலாம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், எலியாவின் அபிஷேகம் வல்லமை நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும்? கண்டிப்பா வேணும். இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் சமாதானம் ஏன் தெரியுமா கிடையாது? அதுக்கு காரணம் ஏசபேல் ஆவி. அருமையானவர்களே, இந்த ஏசபேலை குறித்து அழகா 2 ராஜாக்கள் 9:22 ஒரு வசனத்தை வாசிங்களேன். 9:22 அவ எப்படிப்பட்டவன்னு எகு சொல்றான் பாருங்களேன். அவ எப்படிப்பட்டவன்னு சொல்றான் பாரு. 9:22 2 ராஜாக்கள் 9:22 9:22 அழகான ஒரு வசனம். 9:22 யோராம் யெகூவை கண்டவுடனே, பாருங்க, யோர்தாம் யெகூவை கண்டவுடனே யெகூவே யெகூவாய் சமாதானமா என்றான். அதற்கு யெகூ என்ன சரியாம் பாருங்க, உன் தாயாகிய ஏசேபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். பாருங்க, யெகூ ரதத்துல வந்துகிட்டு இருக்கான். யாரை பார்க்க? ஏசேபேலை கொல்லணும்டான்னு வந்துகிட்டு இருக்கான். அவன் மகன் ஏசேபேலுடைய மகன் வந்து சொல்றான், யெகூவே சமாதானமா கேட்கிறப்ப சொல்றான், உன் தாயுடைய வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களும் ஏராளமா இருக்க. எப்படி அந்த தேசத்துல சமாதானம் இருக்கும்? பாருங்க, ஏசேபேல் இருக்கிற குடும்பத்துல சமாதானம் இருக்காது. ஏசேபேல் இருக்கிற வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. இங்க இந்த ஏசேபேலை கொன்னாதான் சமாதானம் வரும். அல்லேலூயா. அழகா போட்டிருக்கான் பாருங்க, யெகூ மாதிரி நம்ம இருக்கணும். யெகூ வைராக்கியமா எழும்பினான். ஏசேபேலை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி வர்றேன். அப்பதான் மகன் சொல்றான், சமாதானமா கேட்கிறியா? எப்படா சமாதானம்? உன் தாயோடைய வேசி தனமும் பில்லி சூனியங்கள் இருக்க போது எப்படி சமாதானம்? இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பிரச்சனை எதுதாங்க? பில்லி சூனியம், மாந்தரீகம், மையி. இதுக்கு மூல காரணம் இடம் எதுனா கேரளா. அங்கிருந்து தான் கன்னியாகுமரி இந்த பார்டர் பூரா பரவும். எங்கு பார்த்தாலும் ஒருத்தர் வளர்ந்துட்டா பிடிக்காது, உடனே பில்லி சூனியம் வச்சிருவாங்க. யாருப்பா பேசுறா? ஒரு சகோதரிக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த அசுத்தாவி விட்டுட்டு ஓடி போயிருச்சு. ஜெபம் அவங்க கேட்குறாங்க, எனக்குள்ள எப்படி அசுத்தாவி வந்துச்சு?
என்ன அவங்களுக்கே தெரியாது அந்த அசுத்தாய் வந்தது. அப்போ நான் என்றைக்குமே ஆவியை பேச விட மாட்டேன். என்னைய பாருங்களேன், பிசாசை பேச விட மாட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா, பல ஊழியர்கள் பேச வைத்தனால குடும்பத்தில் பிரச்சனை. ஏன் தெரியுமா? அந்த ஆவி உண்மையை தவிர வேறு எதையுமே என்ன பண்ணாது, சொல்லாது. உண்மையை தான் சொல்லும், பொய்யை என்ன பண்ணாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மருமகளுக்கு ஜெபம் பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே ஆவி போகுது. அப்போ அந்த ஆவிட்ட கேட்குறாரு, உனக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டால், இவங்க அத்தை தான் என்னை அனுப்பிச்சி விட்டுட்டு மாந்தரிகம் பண்ணின்னு சொல்லிடுச்சு. காலங்காலம் மன்னிக்குமா அந்த பிள்ளை மருமக? இவங்க அத்தை தான் செய்வனை வச்சு அந்த ஆவியை ஏவி விட்டுருக்கு. அந்த ஆவிட்ட பேசுனா அந்த ஆவி உண்மையை சொல்லிடுச்சு. இன்னொரு இடத்துல போயிருக்காரு, 2 பூக்காரங்க பக்கத்தில் இருந்துருக்குறாங்க. அப்போ இவர் போய் அந்த பூக்காரருக்கு ஜெயிக்க போயிருக்காரு. அதுக்குள்ளே ஆவி ஆடி இருக்கு. அந்த ஆவிட்ட கேட்டிருக்காரா, யார் உன்னை அனுப்பிச்சி விட்டது? இந்தா பக்கத்தில் இருக்கல அந்த பூக்காரிக்கு தான் அந்த வியாபாரம் ஓடக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விட்டா. இப்படி நம்ம அதனால் பேசவே வர்றதில்ல ஆவியை. அப்போ அந்த சகோதரி கேட்குறாங்க, எனக்குள்ளே எப்படி இந்த ஆவி வந்துச்சு நானே தெரிலம்மா வந்துச்சுன்னு. ஆனால் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஆவியை யார் தெரியுமா ஏவல் பண்ணி அனுப்பிச்சி விட்டா உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆவி அவங்க கணவர் தான் அந்த பெண்ணுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டார். ஏன் தெரியுமா? அந்த கணவர் இன்னொரு பெண்ணோட தப்பாக உறவு வச்சனால தன் மனைவி இதை எதிர்த்து நம்மகிட்ட கேள்வி கேட்குறான்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு மாந்தரிகம் பண்ணி அந்த ஆவியை ஏவி விட்டார். அந்த ஏவி விட்டதுலேருந்து இந்த பெண்ணு அவனை கணவர்கிட்ட எதுவுமே பேசாது, அப்படியே இருக்கும். ஆனால் என்கிட்ட பாருங்கள், ஜெபம் பண்ண வந்தவொடனே அந்த ஆவி அல்லறடிச்சு ஓடிச்சு. அப்போ அந்த ஆவிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்டேன், எப்படி எதுக்கு வந்த? அப்போ கேட்குறப்போ அந்த கணவர் தான் அனுப்பிச்சி விட்டார். இதை போய் நான் சொன்னால் என்ன ஆகும்? இதுக்கு தான் சில ஆவியை பேசவே விட்றதில்ல. அப்படியே சைலண்டாக என்ன பண்ணிடுறது, பற்றி விட்டுறது. பேச விட்டா ஆவி கரெக்டாக சொல்லிடும். என் தங்கச்சி ஒரு சூசைட் பண்ணி சரவணா ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க, ஐசியூ வார்டில். அப்போ நான் போய் பல நாள் இயேசுவை பற்றி சொல்கிறப்ப அந்த பிள்ளை கேட்கவே கேட்காது. எனக்கு இயேசு எதுக்கு தேவை? நான் நல்லா வசதியாக இருக்கேன், எனக்கு என்ன தேவை? எனக்கு இயேசெல்லாம் தேவை கிடையாது, நீ வேணால் ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிடும். நான் பல வருஷமாக 3 வருஷமாக சொல்லி பார்த்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐசியூ வார்டில் இருக்குது. எதுக்கு? நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த இயேசு அப்படின்னு சொல்லணும். சார் அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள், அவருக்கும் கணவருக்கும் பிரச்சனை வந்தோடனே இப்போ சூசைட் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்கப்போ ஐசியூ வார்டில் நான் போய் சூசைட்னு சொல்கிறேன். பத்தியா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு என் தங்கச்சி கேட்குறேன். சாக போகிற நரகம் என்ன பண்ணிடாத, போயிடாத, இயேசுவை ஏற்றுக்கோ. இதுக்கு தான் இந்த இயேசு, நீ என்ன தான் சம்பாரிச்சாலும் உனக்கு யார் வேணும்? இயேசு வேணும்னு சொன்னோடனே அங்கனக்குள்ளே சுவிசேஷம்னா இயேசுவை ஏற்றுக்கிறச்சு. இயேசுவை ஏற்றுட்டு வீட்டுக்குள்ளே போனவனே எந்த பெட்டில் மெத்தையில் படுத்துருக்குமோ அதே மெத்தையில் போய் எடுத்து பார்த்தா தகுடாக வச்சுருக்காங்க. அல்லேலூயா. 3 வருஷமாக அதே மெத்தையில் படுக்கிற பிள்ளை தான். அது வரைக்கும் அந்த தகுடு அந்த பிள்ளை கண்ணுக்கு என்ன பண்ணலை, தெரியலைங்க. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே இயேசுவே காமிச்சு கொடுத்தாரா உன் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ சண்டை நடக்க காரணம் அந்த தகுடு தான் சொல்லி. அந்த தகுடை வச்சா யார் தெரியுமா? மாமியா தான். மகனையும் மகளையும் ஒன்றா வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி மாமியா பல இடத்துல போய் மந்திரிச்சு வச்சிருச்சு. அருமையானவர்களே, கண்ணுக்கே தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தீமைகள் தெரியாது. குடும்பத்தில் சில காரியம் நடக்கிறப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசு உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுது என் தங்கச்சி, ஆச்சரியப்படுது. 3 வருஷம் அந்த பெட்டில் தான் கட்டில் தான் படுத்திருந்தேன், தகுடே எனக்கு தெரியலையே. நீ செவம் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோடனே நான் பார்க்குறேன், கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சே. அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு தான். பாருங்க, இப்போ மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன், முடிச்சிருவோம். அப்போ நம்மளுக்குள்ள என்ன ஆவி வேணும்? எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம், இந்த வல்லமை வேணும். ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ கடந்து போனோன்னு போகாதீங்க. அந்த அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கேளுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கும் அபிஷேகம் இல்லாத மனிதனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அபிஷேகம் இல்லாதவர்கள் இருட்டுல போக கூட என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. அபிஷேகம் இருக்கிறவன் 1:30 மணிக்கு கூட அவன் பாட்டு சுடுகாடு போச்சுன்னா கூட போவேன். ஏன்? அவனுக்குள்ள எந்த பயமும் இருக்காது.
அபிஷேகம் இல்லாதவங்க நைட்டில் படுத்த ஒரு சத்தம் பேன் கேட்டாங்க எந்திரிச்சிருவாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எதை பயப்பட மாட்டேன். பிசாசா எதுவும் என்ன பண்ணதான் வரட்டும். இன்னைக்கு நான் போவேன், இன்னைக்கு இந்த ரோட்டில் இந்த வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, களிப்பு, இந்த காசை வச்சு, இந்த எரிக்கல்ல காசை வச்சு, தெரியுமில்ல உங்களுக்கு? அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் முன்னாடி நான் பயப்படுவேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி பயப்படுவேன். அதை தாண்டுனா கால் விளங்காமல் போயிடும், கால் இதாயிரும். உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. ஏன்னா அந்த களிப்பை தாண்டுனா அந்த இதெல்லாம் புண்ணெல்லாம் வரும், காலில் வரும். இன்றைக்கெல்லாம் போனால் அசால்ட்டாக என்ன பண்ணிடுறேன், எத்தி விட்டு போயிடுறேன். ஏன்? இந்தக்குள்ள அபிஷேகம் ஆண்டவர் இருக்கிறாரு. ஒய்ப்பு சொல்லிச்ச ஒருத்தன் கிட்ட, போங்க ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதாங்க உண்மை. அவர் சொன்ன டைலாக்கு. ஆனால் அவர் பாருங்க கரெக்டாக சொல்லியிருக்காரு, போட ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரே நம்ம இடத்துல இருக்கிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் எலியா வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. அக்கினியை இறக்க எலிய தீர்க்க தரிசிகள் எல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஏன் அக்கினியை மட்டும் இறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகால் வந்து அக்கினிக்கு பேர் போன தெய்வம். பாகால் எப்படிப்பட்ட தெய்வம்? அக்கினிக்கு பேர் போன தெய்வம். பெரிய ஒரு சிலையை வச்சு வெண்கலத்தில் அந்த கையை வச்சு பின்னாடி நெருப்பை மூட்டி அந்த சிலையை சூடானோடனே இந்த ஸ்திரீகள்லாம் போய் குழந்தைய போய் அந்த கையில் வைப்பாங்களாம். பார்த்தீங்களா எவ்வளோ வேதனை. இந்த குழந்தைகள் அந்த கையில் வச்சோடனே அந்த குழந்தைய துடித்து சாகுமா. நரபலி கொடுத்தாங்க பாகாலுக்கு. இதைத்தான் கர்த்தர் வெறுத்தார். அதனால தான் எலியாவை கொண்டு அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்ட சொன்னார். கொல்லட்டமே, பல பச்சளம் குழந்தைகள் அந்த கையில் போய் வைப்பாங்களாம். அப்படி வைக்கையில் அந்த குழந்தை துடி சாகும்போது இவங்க ஆர்ப்பரிப்பாங்களாம், என்னடா மனுஷங்க நீங்கள், ஒரு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இருக்கா பார்த்தீங்களா? இதுதாங்க பாகாலுடைய வழிபாடு. அக்கினிக்கு பேர் போன தெய்வம். அதனால தான் எலியா சொன்னார், உன் தெய்வம் அக்கினிக்கு பேர் போனதான்றா, கூப்பிடுங்கடான்னு சொன்னார். இப்போ 850 பேர்னு சொல்கிறாங்க, நாங்கள் கூப்பிட்றோம் எங்கள் தெய்வத்தை அப்படின்னு சொல்லி. இப்போ எலியா என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பாயை போட்டு என்ன பண்ணிட்டாரு, உட்காந்துட்டார், படுத்துட்டார். அவர் வாட்டு கூப்பிடுங்கடா. காலைல 9 மணிக்குள்ள 9 மணிலேருந்து 3 மணி வரையும் கூப்பிட்றாங்க. கையை போட்டு கச்சி பிள்ளைட கிழிக்கிறாங்க, அதை கிழிக்கிறாங்க, கத்துறாங்க. இறங்கவே என்ன பண்ணல, இறங்கலைங்க. ஏன் இறங்கலை கேட்கணும்ல நீங்கள்? ஏன் இறங்கலை? அவர் ஏன் இறங்கலை? அந்த பிசாசு ஏன் இறங்கலை? பாகால் பிசாசு ஏன் இறங்கலைன்னா, இவங்க எப்போது இறங்கணும் பண்ணி ஆர்ப்பரித்து கையில் ரத்தத்தை பிளேடை கிழிச்சாங்களோ, அந்த பாகால் அந்த பிசாசு இருப்பா பார்த்தீங்களா, இறங்க போனப்போ 2 தேவதூதன் வந்துட்டான். மண்டையில் உட்கார்றா, உட்கார் இறங்கி போய் அவங்க கிட்ட அடி பிச்சு பிடியா, உட்காரா அடி போட்டு பிடியா, உட்காரா அப்படின்ட்டாங்க. இவன் பாகால் அந்த பிசாசு தானே அப்படியே உட்காந்துருச்சு. இறங்கி போய் கர்த்தர் இன்னைக்கு அவர் தெய்வம் நிரூபிக்க போகிறார், நீ இறங்கக்கூடாதுன்ட்டாங்க. நம்ம ஊரில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை செஞ்சவனே மழை வந்துடும். அப்பா பெரிய கண்டுபிடிப்புடா, பஞ்சத்தில் சாகிறப்பெல்லாம் மழை வராதான், அதை செஞ்ச பார்த்தா மழை வருமா. ஜனங்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்போ உடைக்கணும், எப்போ அந்த ஜனங்கள்லாம் திருப்ப போகிறோம், எப்போ இந்த ஜனங்களுடைய இதெல்லாம் நம்ம அப்பா கர்த்தர் பக்கம் கொண்டு வர பண்ணோம்னா, எலியாவுடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ள வேணும். அல்லேலூயா. அடுத்து தூங்கி எலியா 3 மணிக்கு எந்திரிச்சு சொல்கிறாரு, என்னப்பா கூப்பிடுங்கப்பா, எங்கிட்டாச்சும் வேலையாக போயிருப்பேன், எங்கிட்ட தூங்கியிருப்பேன், ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. நீங்கள் கூப்பிட்டு பார்த்து ஓஞ்சிட்டாங்க. இப்போ நான் கூப்பிட்றேன்டான்னு சொல்லி இப்போ தான் பலிபீடத்தை கட்டி தேவ ஜனங்களை வசனத்தை பாருங்கள் அழகாக போடுங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன், ஒரு வசனத்தை மட்டும். கிட்ட வர செய்தாராம். அப்பொழுது 1 ராஜாக்கள் 18:30 வாசிங்களேன். அப்பொழுது எலியா சகல ஜனங்கள் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் பாருங்க, என் கிட்டே வாருங்கள். அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, பாடுற போது ஜெபிக்கிற போது தேவனுக்காக நீங்க என்ன பண்ணணும், கிட்ட வரணும். பாடும்போது உம்மை நம்புனா அப்படியே கிட்ட வரணும். ஆண்டவர்கிட்ட கிட்ட வர்றதுனா எப்படின்றீங்க, உள்ளத்து ஆழத்துலேருந்து பாடணும். நான் பாடும்போது என் அடி வயிறு வலிக்குங்க, அப்படி தான் பாடுவேன். அப்படியே அதான் சொல்லுவேன், உன் முழு ஆத்மாவோடும்
உன் முழு பலத்தோடும்